இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து செயின் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் கீழே வந்து த்ரெட்டு வச்சுட்டு நான் அதே மாதிரி இழுக்கிறேன். இழுத்து ஃபஸ்ட்டு செயின் போட போகிறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக் செயின் வந்து பேக்கில் வர மாதிரியே இருக்கும். ஓகேவா? நல்லா பாருங்கள். நான் இப்போ ஒரு செயினை எடுக்கிறேன் வெளியில். ஓகேவா? நான் செயினை வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு அதே மாதிரி குத்திட்டு பக்கத்தில் இப்படி இழுக்காமல் பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அதையே அப்படியே இந்த செயின் போட்ட பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு புரியுதா? இப்போ செயின் போடுறோம், அது பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம், அதே மாதிரி திருப்பி பின்னாடி ஒரு சின்ன செயின் போடுறோம், போட்டுட்டு மறுபடியும் செயின் இழுக்கிறோம், செயின் போடுறோம், அடுத்தது பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம், அதே மாதிரி இந்த செயினுக்கு நடுவில் பின்னாடி சின்ன ஒரு செயின் போடுறோம், மறுபடியும் இழுக்கிறோம். ஓகேவா? நல்லா பாருங்கள். பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம், அதே திருப்பி பின்னாடி ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதை இழுத்துடணும். நல்லா பாருங்கள். பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம், பின்னாடி திருப்பி ஒரு சின்ன செயின், பின்னாடி திருப்பி அந்த செயின்குள்ளே தான் சின்ன செயின் போடணும். ஓகேவா? மறுபடியும் செயின் போடுறோம், பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அதே பேக்கில் கொண்டு வந்து ஒரு சின்ன செயின், மறுபடியும் பெரிய செயின் போடுறோம். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம், போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அதுக்கப்புறம் பேக்கில் கொண்டு வந்து ஒரு சின்ன செயின், அப்புறம் நீங்கள் கொண்டு வந்து ஒரு பெரிய செயின், பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அப்புறம் பேக்கில் கொண்டு வந்து ஒரு சின்ன செயின். பாருங்கள். பெரிய செயினுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம், இதை அப்படியே கொண்டு வந்து பேக்கில் ஒரு சின்ன செயின் போடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச். இப்போ நான் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? பாருங்கள். நல்லா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுவோம். ஓகேவா? செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின், அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே நடுவில் ஒரு பக்கத்தில் ஒரு செயின், இங்கேயும் செயின். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம், பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அப்படியே போயிட்டு பக்கத்தில் ஒரு செயின், அதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின். இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச். இப்போ பாருங்கள். இது வந்து பேக் செயின் ஸ்டிச் ஷேப். ஓகேவா? ஓகேவா? இப்போ என்ன செயின் ஸ்டிச் ஷேப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கில் இது மாதிரி ஒரு நெக்லைன். இந்த செயின், அதாவது இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, குர்த்தா இருக்குது பார்த்தீங்களா, குர்த்தாவில் வந்து ஒரு நெக்லைனாக வந்து இந்த டிசைனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள். அதே மாதிரி ஒரு குர்த்தா மாதிரியே ஒரு நெக் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் நெக்லைன்.
இதில் நீங்கள் இங்கே வந்து அந்த பேக் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லலாம் பேக் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இங்கே நீங்கள் ஒரு சர்க்கிளோ இல்லை டைமண்டோ எது வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் அது கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு லோட்டஸ். ஓகேவா? ஒரு லோட்டஸ். இப்போ ஒரு லோட்டஸ். இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இந்த ஷேப்புக்கு வந்து இது ரெண்டும் தான். ஓகேவா? இது வந்து நீங்கள் கலர் கலராகவும் கொடுக்கலாம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை, இல்லைன்னா எல்லாமே ஒரே கலராகவும் கொடுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து பிங்க் கலரும் இங்கே க்ரீன் கலர் அது மாதிரி என்ன வேணால் கொடுக்கலாம், உங்களோட டிசைன் தான். ஓகேவா? இப்போ பேக் செயின் ஸ்டிச் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? குர்த்தாவோட நெக்லைன்ஸ் இது மாதிரி. இதுவும் ஒரு பார்டர் ஸ்டிச் தான். இதுவும் வந்து பார்டர் ஸ்டிச் தான். ஓகேவா? செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்டர் ஸ்டிச்சாக தான் வரும். ஓகேவா? இதுதான் பேக் செயின் ஸ்டிச். ஓகேவா? இந்த ஷேப்ஸ்லாம் போட்டு நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணணும் குரூப்பில். தேங்க்யூ.